Let us see third subdivision. P square minus 6p minus 16 polynomial expression கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். மைனஸ் 16 அந்த சைனோட தான் என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மைனஸ் 16 வரணும். ஆட் ஒரு சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 6 வரும். ஓகேவா? அப்போ மைனஸ் 6 நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். 8 2 16 எழுதலாமா? 8 2. ஆனால் இங்கே பாருங்கள், எனக்கு மைனஸ் பண்ணால் மைனஸ் 6 வரணும். எப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து மைனஸில் கிடைக்கும், பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து மைனஸில் இருக்கும் போது. ஓகேவா? அப்போ இங்கே மைனஸ் 8, இங்கே ப்ளஸ் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அதே மாதிரி minus 8 plus 2 becomes minus 6. Solution set p square minus 6p minus 16. எப்படி எழுதலாம்? p square minus 8p plus 2p minus 16. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே எடுக்கிறீங்க தெரியுமா, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. p காமனாக வெளில எடுத்தால் p மைனஸ் 8. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு p மைனஸ் 8ன்றதை எழுதிடுங்க. இப்போது இதில் 2 காமனாக வெளில எடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே மைனஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ எனக்கு இங்கே ப்ளஸ் 2 தான் இருக்கணும். கரெக்டாக? இப்போ ப்ளஸ் 2 நான் போடுறேன்னா ப்ளஸ் 2 இன்ட்டு p ப்ளஸ் 2p ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். தேர்ஃபோர் p minus 8 into p plus 2. இதுதான் என்னது, இந்த எக்ஸ்பிரஷனோட ஃபேக்டரைசேஷன். ஃபோர்த் சப்டிவிஷன் t ஸ்கொயர் ப்ளஸ் 72 மைனஸ் 17. இந்த சம்மில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் தான் என்ன இருக்குது, t டேர்ம் இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அப்படியே டேரெக்டாக தூக்கி ஓகே இங்கே 17 வரும், அதுக்கப்புறம் ஆட் பண்ணால் 72 வரும் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாகிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற எக்ஸ்ப்ரெஷனை கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. டி ஸ்கொயர் மைனஸ் 17t ப்ளஸ் 72. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணால் 72, ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணால் 17. 9 8 72ன்னு போடலாமா? 9 8 72. மல்டிப்ளை பண்ணால் 72 வந்துடுச்சு. எனக்கு ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணால் என்ன வரணும், மைனஸ் 17 வரணும். கவனிங்க, 9யும் 8யும் நான் வந்து ஆட் ஆர் சப்ராக்ட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன வந்துடும், 17 வந்துடும். ஆனால் இங்கே மைனஸ் என்ன இருக்குது, 17 இருக்குது. ஓ, ரெண்டுத்துக்குமே நான் மைனஸ் போடலாமா? ஸோ அப்போ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எடுத்து போட்டுடணும். மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் ப்ளஸில் வந்துடும். ஓகேவா? இப்போ இதை எழுதலாமா? டி ஸ்கொயர் மைனஸ் 9t மைனஸ் 8t ப்ளஸ் 72. டீயை காமனாக வெளில எடுக்கலாம், t மைனஸ் 9. அப்போ இங்கேயும் என்ன எடுக்கணும், t மைனஸ் 9. ஓகேவா? 8 நான் வெளியே எடுக்கிறேன், 9 8 72ன்னு ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே மைனஸ் போட்டால் தான் எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 8t மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? தேர்ஃபோர் t மைனஸ் 9 இன்ட்டு t மைனஸ் 8. இதான் என்னோட ஃபேக்டரைஸ்.